எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். நம்ம கூட மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய மனதில் நிரம்பி இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் அளவுக்கு நமக்கு நெருக்கமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. இந்த எண்ணங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஏறி இறங்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் எண்ணங்களுடைய இயல்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ விபாஷனா மெடிடேஷன்ல நம்முடைய மனதினுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில வழிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. இப்படி செஞ்சு பாருங்க, ரிசல்ட் இப்படி இருந்தா உங்க மனசு இப்படி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். நம்ம சும்மா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படி கண்ணு மூடி உட்கார்ந்தோம்னா, நம்ம எண்ணங்கள் நம்முடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய தன்மையில் இருந்தால், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாளைய வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை பத்தியே நம்ம எண்ணங்கள் இருந்தா, அதாவது நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்கள் பற்றி நம்முடைய எண்ணங்கள் இருந்தால், நம்ம மனசு ஒரு சமாதானத்தோடையும் அமைதியோடையும் இருக்குன்னு அர்த்தம். 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பெரும்பகுதி நாளைய வாழ்க்கையை பத்தி, நாளைக்கு இது நடக்கலாம், இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இது நடக்கணும், இந்த மாதிரி நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்களின் மீதே உங்களுடைய மனம் ஈடுபட்டு கொண்டிருந்தால், அந்த மனம் ஒரு ஆரோக்கியமான மனம். பெருசா கெட்ட பதிவுகள்லாம் மனசுல கிடையாது, மைண்ட் 2 லேயர்ஸ்ல கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ அந்த நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்களை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்க, என்ஜாய் பண்றீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு மைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆனா கூடவே சந்தேகங்கள்லாம் வருது வச்சுக்கோங்களேன். ஆமா, நினைக்க நல்லாதான் இருக்குது. ஆனா அவன் விடுவானா, இவன் விடுவானா, நம்ம வீட்லயே விட மாட்டாங்களே, அது அப்படி நடக்காதே, இப்படி நடக்காதே. இந்த மாதிரி நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்கள் சார்ந்து லாஜிக்கலா சில கணக்குகள்லாம் போட்டு ஒரு அவநம்பிக்கை எண்ணங்கள் இருக்குன்னா, உங்க மைண்ட் கொஞ்சம் கீழ இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கொஞ்சம் கீழ இறங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு நிலையில கடந்த காலத்த பத்தியே தான் மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிருச்சே, அன்னைக்கு அப்படி நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே, ஐயோ அத மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி நடந்துருச்சே என்ன செய்யறது? இந்த மாரி கடந்த காலத்த பத்தியே நெனச்சு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய மனம் கொஞ்சம் சிக் மைண்ட். அந்த மைண்ட்ல மைண்ட் 2 உடைய லேயர்ஸ்ல ரொம்ப உறுதியாக கெட்ட பதிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம். சரிங்களா? கண்ண மூடி உட்காரும்போது அப்படியே நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வருங்காலமாவது, கடந்த காலமாவது போங்கடா. நான் நிம்மதியா அப்படின்னா, பிசிக்கலி கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குதுன்னு அர்த்தம். உடல் ரீதியா நீங்க ஃபிட்டா இல்ல. மனசு விடுப்பா, முதல்ல உடம்ப பாருப்பா அப்படின்னு மைண்ட் சொல்லக்கூடிய ஒரு நிலை. சோ இந்த மாதிரியான நிலைகளை தான் நாம அடிப்படையா வச்சு நம்ம மனசு எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஐ ரிப்பீட், நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்கள் தான் பெரும்பாலும் இருக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹாப்பியா இருக்கும், அது நடக்கும்னு உறுதியா நம்புறோம் அப்படின்னா ஹெல்த்தி மைண்ட். அந்த நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்களோட கூடவே சந்தேகங்களும், பயமும், அவநம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கீழே இறங்கின மைண்டு. கடந்த காலத்தை பத்தியே புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சிக் மைண்டு. தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா தூங்கல, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஃபார்ம் 3ல சொல்லுவோம் இல்லையா, நம்ம வெறுமை தன்மைன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இருக்காது. அது எண்ணங்கள் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு வெறுமை தன்மை இருந்ததுன்னா அது ஒரு நியூட்ரலைஸ்டு மைண்ட். இதுல 2 நிலைகள் இருக்குது. வெறுமை நிலையிலேயே எக்ஸ்ட்ரீம் வெறுமை நிலை ஒண்ணு, என்னன்னே தெரியலங்க அப்படின்ற நிலை ஒண்ணு இருக்குது. இது நியூட்ரலைஸ்டு மைண்ட். இந்த மைண்ட் மதில் மேல் பூனை மாதிரி எப்படி வேணாலும் போகலாம்.
ஆனா இன்னொரு வெறுமை நிலை வந்து அது ஒரு பிளிஸ். அது வந்து இன்னும் கூட எதிர்காலங்களை எல்லாம் கடந்து அந்த விருப்பங்கள் எல்லாமே கூட இல்லாத ஒரு நிலை. நாளைய வாழ்க்கைக்குன்னு எந்த விருப்பமும் இல்ல. ஆனா எனக்கு வந்து நான் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன். ஒரு நிறைவை உணர்கிற நிலை வந்து அந்த வெறுமை நிலை. அத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது நம்ம மனச நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஃபார்ம் 3 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 நிமிஷத்திலேயே நம்ம மைண்டோட நிலை என்னன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 5 மினிட்ஸ் போதும். என் மனசுல கடந்த காலத்த பத்தின விஷயங்களே வந்துகிட்டே இருக்குங்க. கவலை வந்துகிட்டே இருக்கு. புலம்பிக்கிட்டே இருக்கேன்னா என்னங்க பண்றது? அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. மனம் 2ல் இருக்கக்கூடிய பதிவுகள் உறுதியாக பலம் இழக்க செய்யப்படக்கூடிய நிகழ்வு இனிமே தான் நடக்க இருக்குது. அதனால கன்டின்யூ பண்ணுங்க. தூக்கம் வருதுங்க. கன்டின்யூ பண்ணுங்க. வெறுமையா இருக்குங்க. என்னன்னே தெரியலங்க. ஆனா பிளசன்ட்டா இல்ல. கன்டின்யூ பண்ணுங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் கன்டின்யூ பண்ணுங்க. நல்லாதாங்க இருக்குது. நாளை வாழ்க்கைய பற்றிய விருப்பங்கள்ல நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன். கன்டின்யூ பண்ணுங்க. அது இன்னும் உறுதிப்படும். ஸோ இட்ஸ் ஆல் அபௌட் கிளென்சிங், கிளென்சிங், கிளென்சிங் அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு அருவியில போய் குளிக்கிறோம். சந்தோஷமா இருக்குல்ல. ஆ உடம்பெல்லாம் கிளீன் ஆயிருச்சுங்க. போலாம் அப்படின்னு வந்துடுறீங்களா என்ன? ஜாலியா அப்படியே நிப்போம் அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாரி நாளைய வாழ்க்கைய பற்றிய விருப்பங்கள் வந்து என்ஜாய் பண்ணும்போது அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ ஃபார்ம் 3க்கு வந்து எந்த முடிவும் கிடையாது. ஜஸ்ட் இன்வால்வ் அண்ட் கன்டின்யூ. ஸோ இது வந்து கெட்ட பதிவுகள் பலமா இருக்கிறவங்க ஹைலி பெனிஃபிஷியல் அவங்களுக்கு. அதிகமான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தான் உண்டு. தூக்கம் வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு தான் அந்த ஃபார்ம் 3ய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நாளைய வாழ்க்கைய பத்தின அவநம்பிக்கைகளும், சந்தேகங்களும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது தேவ. அவங்க வந்து ஏன்னா விருப்பம் இருக்குது. அதுல சந்தேகம் தானே இருக்குது. லைட்டா அழுக்காயிருக்கு. இந்த காக்கா குளியல்னு சொல்லுவாங்க. லைட்டா மட்டும் தொடைச்சிட்டு வந்திருப்பா. அவங்களுக்கும் அது தேவ. எதுவுமே இல்லங்க. நல்லா இப்பதாங்க குளிச்சேன். இன்னும் கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது யாருக்கு? விருப்பங்கள்லாம் இருக்குங்க. சந்தேகங்கள்லாம் இல்லங்க. அத உறுதிப்படுத்துறது. ஏன்னா, அந்த மாரி சந்தேகமா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் என்ன இவன் சந்தேகமே இல்லாம சந்தோஷமா இருக்கான். இவனுக்குள்ள என்னத்தையா ஒண்ண போடுவோம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஐடியா பண்ணி உள்ள போடும். அதனால அதுக்கும் போய் நம்ம குளிச்சுட்டு வந்து ஸோ ஃபார்ம் 3 அப்படிங்கிறது எல்லாருக்குமானது. மனிதர்களுக்கானது. எந்த நிலையிலயுமே நமக்கு அது தேவை. சரிங்களா? அதனால ஃபார்ம் 3ய பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். விபாஷனாவினுடைய இதயம் அது. இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுடைய மன ஆரோக்கியத்துக்காக அருளப்பட்ட ஒரு எளிய நுட்பம் மற்றும் ஞானம். இந்த ஒரு புரிதல் எப்பயுமே நமக்கு ஃபார்ம் 3 என்னதான் நம்ம ஆதி மூலத்தவம் என்ன பண்ணாலும் ஃபார்ம் 3 தான் நம்மளுடைய பெட்டு, செல்ல குழந்தை. ஏன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் பதிவுகள், கெட்ட பதிவுகள் போயிட்டு வரலாம், உள்ளேயே தங்கலாம். அதனால ஃபார்ம் 3ங்கிறது வந்து நமக்கு எப்பயுமே கூட இருக்கும். ஃபார்ம் 3ய தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு வாழும் கலையை தெரிந்து வைத்துக் கொண்ட ஒரு மனிதர். ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான ஒரு சீக்ரெட்ட தெரிந்து கொண்ட ஒரு மனிதராக யார் இருப்பாரு? ஃபார்ம் 3ய ப்ராப்பரா புரிஞ்சுகிட்டு, ப்ராப்பரா பண்ணக்கூடிய தன்மையை அறிந்தவர். இந்த புரிதலோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். இன்னைக்கு ஃபார்ம் 3 தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். உங்க மனசு எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கங்க. அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. இறைவழி தியானத்தினுடைய முதல் 3 நிலைகளை அடைந்து விட்டு தான் ஃபார்ம் 3 செய்யணும். சுகமானது ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுகமா உட்கார்ந்து இருக்கோன்றத என்ஷூர் பண்ணிக்கங்க. கண்ணை மூடி இருக்கணும். கண்ணை மூடி இருக்கிறது பத்தி என்ன உணர்வு இருக்கணும்? புற சூழல்ல இருந்து அகச்சூழலுக்குள்ள நாம திரும்பிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு முக்கியம். அகச்சூழல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சூழல் அப்படிங்கிற அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக உறுதியான தன்மையில அதிஷ்டானா இருக்கணும். அதிஷ்டானா தான் பில்லர் மாதிரி. அதனால கம்ஃபர்டபுளா இறுக்கங்கள் ஏதும் இல்லாம முற்றிலும் தளர்வான நிலையில அசைவற்ற தன்மையில் உடலை நிலைநிறுத்துங்கள். அதிஷ்டானாவை உணருங்கள். நான் அதிஷ்டானால உட்கார்ந்து இருக்கிறேன். அதிஷ்டானாவ ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் வித்தின் மை செல்ஃப் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகணும். மூச்சின் மீது கவனம் இருக்கு. உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பானதொரு கவனம் இருக்கு.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வு இருக்க வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது இறைவன் புறத்திலிருந்து. மூச்சு எனும் உயிர் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இறைவனால் நாம் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வை ஒவ்வொரு உள்மூச்சின் மீதான கவனத்தோடும் இணைத்திருக்க வேண்டும். ஆனாபான தியானம் இறை உணர் சுவாசத்தோடு மிக உறுதியாக செய்யப்பட வேண்டும். ஒரு சில நிமிடங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பானதொரு கவனம் நிலை பெற வேண்டும். நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் தொடங்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகுங்க. ஃபார்ம் 3 நான் என்னன்றது புரிஞ்சு ப்ராப்பரா அந்த விஷயத்தை செய்யணும். சாட்சி பாவனையில நாம இருக்கணும். ஒரு பார்வையாளரா நம்ம இருக்கணும். நம்ம உடம்புலையும் மனசுலையும் என்ன வேணா நடக்கட்டும். மூச்சு கவனிக்கப்படலாம், உடல் உணர்ச்சிகள் ஏற்படலாம், எண்ணங்கள் பல வரலாம், தூக்கம் வரலாம், ஒரு வெறுமை நிலை ஏற்படலாம், வெளியிலேருந்து சவுண்டு கேட்கலாம், இன்னும் என்ன வேணா நடக்கட்டும். எது நடந்தாலும் உடம்புலையும் மனசுலையும் அதை அப்படியே விட்டுருங்க. அது குறித்து எந்த திருப்தியையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துங்க. ஒரு பார்வையாளராக வெறுமனே தளர்வான ஒரு கவனத்தை மட்டும் வெளிப்படுத்தி நீங்கள் கண்களை மூடி இருந்து தியானம் செய்ய வேண்டும். சரியான புரிதலோடு செய்யணும். இடையில என்னோட இன்டரப்ஷன்ஸ் இருக்காது. இன்பிட்வீன் அதிட்டானாவை மட்டும் உறுதிப்படுத்திக்கணும், செக் பண்ணிக்கணும். ஃபார்ம் 3 கண்டினியூ பண்ணணும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொண்டு தியானத்தில் தொடர்ந்திருங்க. நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து. ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனதின் நிலைகளை, தன்மைகளை அறிந்து கொள்ள உதவக்கூடிய ஒன்றாகவும் இது இருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது. இப்போ ஃபார்ம் 3 செஞ்சு முடிச்சிட்டோம். நம்முடைய மனதின் நிலைகளை அறிந்து கொண்டு விட்டோம். கடந்த காலத்தை பத்தியே வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப ஏதாவது பண்ணணுங்க அப்படின்னு எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஃபார்ம் 3 தான் அதுக்கான விஷயம். அதுக்குன்னு ஸ்பெஷலா கண்டுபிடிச்சிட்டு வந்து ஏதாவது பண்ண போறேன்னு சொல்லி எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா ஒண்ணு பண்ண வேண்டி இருக்குது. அது வந்து நம்ம ஃபார்ம் 3 தியரி படிக்கும்போது ஒண்ணு படிச்சிருப்போம். ஃபார்ம் 3யோட அடிப்படை அது. புலன்கள் மூலம் உள்ளே வரக்கூடிய பதிவுகள்ல எப்பயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுதான் நாம செய்ய வேண்டிய அடிப்படை வேலை. நீங்க எதையாவது ஒண்ண பார்க்குறீங்கனாலும், கேட்குறீங்கனாலும், அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அது தேவையான்றத உணர்ந்துகிட்டு, நீங்க அதுல இன்வால்வ் ஆகுங்க. அப்பட்டமா தெரியும் இல்லையா? இது நமக்கு தேவையில்ல. அதுலருந்து விலகிடுங்க. தேவைன்னா கண்டிப்பா முழுமையா ஈடுபடுங்க. சரி பார்ப்போம். தேவைன்னா கன்டின்யூ பண்ணுவோம். இல்லாட்டினா விட்டுருவோம்னா, அதுல அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். தேவையில்ல அப்படின்னா விட்டுட்டு வந்துரணும். ஸோ இந்த பதிவுகள் உள்ள போறதுல மட்டும் ஒரு கவனம் இருக்கணும். தேவையற்ற பதிவுகள் நமக்கு வேண்டவே வேண்டாம். அதே நேரத்துல தேவையான பதிவுகள் அனுமதிக்கப்பட்டவை தான். எதுவுமே வேணாம், நான் எதையுமே பார்க்க மாட்டேன். இப்படி இருக்கவே வேண்டாம். ஸோ இது மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டியது. மற்றபடி ஃபார்ம் 3யே போதுமானது. அதுவே அந்த மனதின் நிலைகளை வந்து ஆரோக்கியமாக மாற்றிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான தேவை என்னன்னா, டெய்லியுமே ஃபார்ம் 3 உடைய பிராக்டிஸ் வந்து இருந்தா பெட்டர். நல்லது. நம்ம மனசு வந்து ப்ராப்பரா ப்ராக்ரஸ்ல போயிட்டே இருக்கும். போக, 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 போக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமைதியும், சமாதானமும், இறைவனை பத்தின அந்த உணர்வுகளுமே நமக்கு புதிய ஒரு உலகத்த தொறந்து விடும். அதுல அவ்வளோ ஒரு இன்பம், அதுல அவ்வளவு ஞானங்கள் இருக்கும். அது ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. ஸோ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.